சிறுதானியம் விவசாயிகளுக்கு ஒரு வளமான எதிர்காலம். கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு போன்ற இடங்களில் தற்போது செய்து கொண்டுள்ள விவசாயிகள் மருந்து பாவனையை முற்றாக ஒழித்து சிறுதானியத்தை செய்வதனூடாக அவர்களுடைய வாழ்க்கை முக்கியமாக உடல் ஆரோக்கியமாக உள்ளார்கள். கட்டுரை ஆசிரியர் காரை நிரோஷன் பெல்லுயிர். சிறுதானியம் என்பது பல நூறு ஆண்டுகளாக மனிதர் உணவு பழக்க வழக்கங்களில் இருந்து வந்த முக்கிய தானிய வகையாகும். இன்று நவீன வாழ்க்கை முறையினால் புறக்கணிக்கப்பட்ட இந்த சிறுதானியங்கள் நம் உடல் நலத்திற்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பலனாகின்றது. இதற்கு குறைந்த செலவு, அதாவது குறைந்த நீர் செலவு, குறைந்த மண்வளம், குறைந்த பசலை போன்றன தேவைப்படுவதால் இது ஒரு விவசாயிகளுக்கு விருப்பமான ஒரு பயிராக காணப்படுவதுடன் அவர்களுடைய வாழ்வாதாரத்திலும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை ஏற்படுத்தும் பயிராக விளங்குகின்றது. சிறுதானியங்களான கம்பு, திணை, சாமை, வரகு, குரக்கன், இருங்கு போன்ற தானியங்களை வளர்த்தெடுப்பதற்கு குறைந்த காலங்களும் குறைந்த முதலீடும் தேவைப்படுகின்றது. இவை தமிழர் வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக இருந்தது. தமிழர் வாழ்க்கை முறை விவசாயத்துடன் ஒன்றிணைந்து அதனை கலாச்சாரமாகவும் வாழ்வியல் பண்பாடாகவும் கருதி வாழ்ந்த மக்களிடையே இது ஒரு உணவாக மட்டுமல்ல, அவர்களின் அனைத்து சடங்கு சம்பிரதாயங்களில் முக்கியமாக கோயில் விழாக்கள், வாழ்வியல்கள் என்பவற்றுடன் இவை பின்னி பிணைந்து காணப்பட்டிருந்தது. ஆனால் நவீன வயல்முறை மற்றும் அதிக ரசாயன பயன்பாட்டால் இவை பின்தங்கியுள்ளன. எனினும் இன்று சிறு விவசாயிகளால் முக்கிய பேசுபொருளாக இருப்பதற்கு காரணம் இவை உருவாக்குவதற்கு தேவையான நீரின் அளவு குறைவாக இருப்பதினாலும், மண்வளம் குறைவாக இருந்தாலும், வளரும் தன்மை கொண்டதனாலும் இவற்றினுடைய விலைகள் அதிகமாக காணப்படுவதால் விவசாயிகளின் ஒரு முக்கிய பயிராக இது காணப்படுகின்றது. இதனால்தான் இதனை சூழல் நேய பயிர், பஞ்சகாலங்களை நீக்கும் சக்தி வாய்ந்த பயிர், கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரில் இது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தரிசு நிலங்களை விளைநிலமாக்கும் தன்மை கொண்ட பயிராக காணப்படுவதற்கு காரணம் இதற்கு தேவையான போசனை மட்டம், நீர்வளம் மிக குறைவாக உள்ள இடங்களிலும் இதை குறைந்த அளவாவது பலனை தரக்கூடிய ஆற்றலை கொண்டதாக காணப்படுவதால் சிறுதானியங்களை மீண்டும் பயிரிடுவதனால் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு நிலத்தின் வளத்தை அதிகரிக்கவும் பசுமையான சூழலுக்கு ஒரு பாதையாகவும் அமையும். நிலத்தின் வளத்தை மேம்படுத்தும் சிறுதானியங்கள். ஒன்று, குறைந்த வள பயன்பாடு. சிறுதானியத்தின் வளர்ச்சிக்காக குறைந்த அளவு போசனை மட்டுமே தேவைப்படுவதனால் இதற்கு ரசாயன பயன்பாடு குறைவாக அல்லது முற்று முழுதாக தவிர்க்கக்கூடிய நிலைமை உண்டு. இதனால் மண் வளமும் மண்ணுயிர் வளம் பாதுகாக்கப்படும். 2, மண்ணின் பாசனத்திறன் அதிகரிக்கும். சிறுதானிய பயிர்களின் வேர்கள் ஆழமாக மண்ணில் சென்று மண்ணின் நீர்த்திறனை மேம்படுத்துவதோடு அதற்கு தேவையான நீரின் அளவு குறைவாக காணப்படுவதனால் விவசாயிகள் சிறுதானிய விவசாயத்திற்கு தேவையான நீரின் அளவை குறைவாக பயன்படுத்துவதனாலும் நிலத்தடி நீர் பாதுகாக்கப்படுகின்றது. 3, சுற்றுச்சூழல் சுழற்சி முறைகள் பாதுகாக்கப்படும். மண்ணில் பல்வேறு சுழற்சி முறைகள் காணப்படுகின்றது. அதற்கு ஆதரவாக உள்ள நுண்ணுயிர்களின் வளர்ச்சிக்கு சிறுதானியங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன. விவசாயிகளுக்கான நன்மைகள். சிறுதானிய பயிர்கள் இன்று பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பொருளாக இருப்பதுடன் உலக சந்தையில் நன்மதிப்பை பெற்றுள்ளது. இதனால் சிறுதானிய உற்பத்தியாளர்களுக்கு நல்ல வரவேற்பு உலக சந்தையில் கிடைக்க பெற்றுள்ளது. குறைந்த உற்பத்தி செலவில் நிறைந்த வருமானம். சிறுதானிய உற்பத்தியில் அதிக அளவு தண்ணீரோ அல்லது அதிக அளவு உரமோ தேவைப்படுவதில்லை. இதனால் விவசாயிகளுக்கு அதிக செலவீனம் குறைவு. அது மட்டுமல்லாது பூச்சி தாக்குதல் மிக குறைவாக இருப்பதினால் விவசாயிகள் மத்தியில் பல்வேறு வரவேற்பை பெற்ற ஒரு பயிராக விளங்குகின்றது. அதிகளவான விவசாயம் செய்யப்படாத தரிசு நிலங்களாக காணப்படும் நிலங்களில் சிறு தானியங்களை விளைவிப்பதன் மூலம் அந்நிலங்களை விவசாய நிலமாக மாற்றக்கூடிய அளப்பெரிய சக்தி சிறுதானியத்திடம் உண்டு. சூழல் நலனுக்கான சிறந்த பயிர். 1, குறைந்த நீர் தேவை. இதனால் வறட்சி பகுதிகளிலும் சிறுதானியங்கள் மிக சிறப்பாக வளர்கின்றன. 2, கார்பன் தடன் குறைப்பு. வேதியியல் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களின் தேவை குறைவாக காணப்படுவதனால் சிறுதானியங்கள் காவல் உமிழ்வை குறைக்கின்றன. 3, பல்லுயிர் சூழல் பாதுகாப்பு. சிறுதானிய பயிற்சிகை மூலம் பல பறவைகள் மற்றும் பூச்சிகளுக்கு ஒரு வாழ்விடமாக இருக்கின்றது. சிறுதானியங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக இன்று பல்வேறு நாடுகளில் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு செயற்பாடுகளை ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கின்றன. இதற்கு காரணம் மக்கள் இன்று ஆரோக்கிய உணவுகளுக்கு மாறிக்கொண்டு வருகின்றனர். இந்த சாதகமான சூழல் விவசாயிகளுக்கு சிறுதானியங்களை பயிரிட்டு வளமாக்குவதுடன் அவர்களுக்கு ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்கும். நமது நாட்டில் கிளிநொச்சி, வவுனியா, முல்லை
முல்லைத்தீவு போன்ற இடங்களில் தற்போது செய்து கொண்டுள்ள விவசாயிகள் மருந்து பாவனையை முற்றாக ஒழித்து சிறுதானியத்தை செய்வதன் ஊடாக அவர்களுடைய வாழ்க்கை முக்கியமாக உடல் ஆரோக்கியமாக உள்ளார்கள். மருந்து பாவனை மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களை கொள்வதுடன் அதனை பயன்படுத்தும் விவசாயிகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கிறது. இதனை உணர்ந்த விவசாயிகள் இன்று சிறுதானியத்தினை கையில் எடுத்து அதன் மூலம் தமது வாழ்க்கையில் ஒளிமயமான எதிர்காலத்தை உண்டு பண்ணியுள்ளனர். சிறுதானியங்களை பயிரிடுவோம், நிலத்தையும் விவசாயத்தையும் மேம்படுத்துவோம். சூழல் நலம், விவசாய நலம், மக்களின் நலம் அனைத்திற்கும் சிறுதானியம் ஒரு தீர்வாக அமையட்டும்.